நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 11. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கிற தேவன். மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. வசனம் 23. இந்த முறை பார்வோனுக்கு இழப்பு மிக அதிகம். வானத்திலிருந்து தேவ கோபம் கல்மழையாகவும் நெருப்பாகவும் நேரடியாக இறங்கியது. வேறு வழியின்றி பார்வோனும் இறங்கி வந்தான். நான் பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்றான். இது ஒரு நேர்மையான மன்னிப்பு கோரலாக இருந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் பிரச்சனைகள் முடிந்தவுடன், வேதனைகள் தீர்ந்தவுடன் விலகி சென்று விட்டான். இருதயம் கடினமாகி முன் செய்த தவறையே மீண்டும் செய்தான். பல வேளைகளில் பிரச்சனைகள் தீர ஆண்டவரிடம் வருகிறோம். தீர்ந்தவுடன் ஆசீர்வாதம் தந்த ஆண்டவரை பின்பற்றாமல் பின்தங்கி விடுகிறோம். மோசேயை குறித்து நாம் எண்ணி பார்ப்போம். இப்பொழுது அவனுடைய சுபாவத்தில் மிகவும் மாறிவிட்டான். எவ்வித மறுப்பும் சாக்கு போக்குகளும் இன்றி கர்த்தர் சொன்னபடியே நடந்து கொள்கிறான். வாதை நீங்கும்படி தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்ட பார்வோனிடம் சரி என்று ஒப்புக்கொண்டான். அவன் மனது மாறிவிடும் என்று அறிந்த போதிலும் ஒப்புக்கொண்டபடியே ஜெபித்து வாக்குறுதியை காப்பாற்றினான். தங்கள் வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் மீறுகிற பொய்யர்களுடன் நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர்களுடைய நிலைக்கு நீங்கள் இறங்கி செல்ல வேண்டியதில்லை. ஆம், கர்த்தருக்குள்ளான நம்முடைய தனித்துவத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. நாம் மற்றவர்களை கட்டுப்படுத்த இயலாதுதான். ஆனால் ஆவியானவரின் துணையுடன் நம்மை நாமே கட்டுப்படுத்த முடியுமே. மீண்டும் ஒருமுறை தேவனுடைய இரக்கத்தின் திரட்சியை காண்கிறோம். அவர்களுடைய பயிர்கள் அனைத்தையும் அழிக்காமல் கதிர்விடாதிருந்த கோதுமையும் கம்பையும் காப்பாற்றினார். மனம் திரும்புவதற்கான நேரத்தையும் வாய்ப்புகளையும் அவர் இன்னமும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மக்கள் மனம் திரும்பாத போதே தண்டனையும் படிப்படியாக விரிவுபடுத்துகிறார். பார்வோன் ஒவ்வொரு சமாதான உடன்படிக்கையையும் நிராகரித்த போதுதான் அவரும் ஒருபடி மேலே சென்றார். யோபு 38ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் வாசிக்கிறது போல, உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயே, கல்மலை இருக்கிற பண்டைசாலைகளை பார்த்தாயே, ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இந்த கொடிய வாதை தேசத்தை அழிப்பதற்கு முன்பாகவே தேவன் எகிப்தியர்களுக்கு ஒரு தப்பிக்கும் வழியையும் கிருபையாக வழங்கினார். உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் இருக்கிற உன்னுடையவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் சேர்த்துக்கொள் என்று முன்னெச்சரிக்கை கொடுத்தார். நியாய தீர்ப்பின் மத்தியிலும் இரக்கத்தை வெளிப்படுத்தும் இந்த அறிவிப்பை கேட்டு பார்வோனின் ஊழியக்காரர்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தவர்கள் தங்கள் வேலையாட்களையும் மிருக ஜீவன்களையும் வீட்டுக்குள் ஓடி வரச் செய்து பாதுகாத்து கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்தவர்களோ மாபெரும் அழிவை சந்தித்தார்கள். தேவன் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து மனித குலத்தை எச்சரிப்பது மட்டுமல்லாமல் அதிலிருந்து தப்பித்து கொள்ள இயேசு கிறிஸ்து என்னும் பாதுகாப்பான அடைக்கலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அந்த அடைக்கலத்திற்குள் ஓடி வருகிறவர்கள் மாத்திரமே என்றென்றைக்கும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஆவிக்குரிய பாடமாக அமைகிறது.